பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஃபார் இட். ஏன்னா பென்ஷன்ல வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அத்தனையும் நம்ம தள்ள தான் வந்து விடிய போகுது. இவங்க சொல்றாங்களே கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன வந்தது, உங்ககிட்டயா வந்து கேட்க போறாங்கன்னு. கடன் வாங்குறதுலேருந்து அரசாங்கத்துடைய வரியிலேருந்து எல்லாமே மக்கள் தலையில தான். ஏன்னா அரசாங்கத்துக்கு என்ன அப்படியே மேலேருந்து தனியா வந்து கொட்டுதா பணம்? இல்ல அண்ணனுக்கு வர மாதிரி வேற எங்க இருந்தாவது கொண்டு வந்து அக்கௌண்ட்டை டிங்னு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களா? எல்லாம் நம்ம கிட்ட இருந்து வரியா வாங்குறது. இப்போ இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதுல 11,000 கோடி அங்க போடுறோம் இங்க போடுறோம் அப்படின்வாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திராவிட மாடல் 2.0 ஆட்சி வந்த பிறகு பால் விலை உயர்வு 2.0, சொத்து வரி உயர்வு 2.0, எலக்ட்ரிசிட்டி உயர்வு 2.0 அப்படின்னு எல்லாம் 2.0 வரும். கேட்டா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம், கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லை அப்படின்வாங்க. அப்புறம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் மக்களுக்கும் ஆமா ஆமா இவங்களாம் என்ன வேலை செய்யறாங்களா, எல்லாம் வந்து ஊழல் பண்றாங்க, இவங்களுக்கு போய் அதை குத்துனுக்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் முட்டிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து சந்தோஷமா ஓட்டை வாங்கிக்கின்னு நம்ம பணத்தையே எடுத்து நம்ம கிட்ட குத்துட்டு நம்ம மேல வரி போட்டுட்டு நமக்கு என்ன வந்தது, நம்ம தான் எவ்வளவு வரி வந்தாலும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கமே. சொல்றாங்க எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் உயர்ந்து விட்டது. எல்லாம் ஒன்றிய அரசு.